ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பர்டிகுலர் ஃபேஸ் மாஸ்க் பண்ண எனக்கு ஒரு க்ளோஸ் டு 5 to 8 மினிட்ஸ் ஆச்சு. இது நிதானமாக பண்ணணும். ஸோ என்ன பண்ணேன்னா, பிஃபோர் நான் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி முகத்தில் வந்து அழகாக தேங்காய் எண்ணெய்லாம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கான பிஓபி, அதாவது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ன்னு ஒன்று இருக்குது, அதையும் அதுக்கான வேண்டிய கிளாத்தை வந்து நம்மளோட முகத்துக்கு ஏற்றாப்புல அழகாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக டிப் பண்ணி பொறுமையாக 1 by 1 வந்து நம்ம வந்து நம்மளோட முகத்தில் நம்மளோட ஷேப் பேஸ் பண்ணி அழகாக பேஸ்ட் பண்ணணும். அதாவது மேலே வந்து நம்மளோட முகத்துக்கு மேலே அழகாக பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, சில பேருக்கு வந்து மூச்சு ப்ராப்ளம் வரலாம். மூக்கில் வந்து 2 ஸ்ட்ரா வச்சுக்கலாம். நான் இங்கே ஸ்ட்ரா வச்சுக்கல, பிகாஸ் நான் ஆல்ரெடி 2-3 ட்ரை பண்ணதுனால நான் எதுவும் ஸ்ட்ரா வச்சுக்கல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மூக்கில் வந்து ஸ்ட்ரா வச்சுக்கலாம். ஸ்ட்ரா வச்சுட்டு அதுக்கப்புறம் கண்ணுக்கு வந்து படாமல் இருக்கிறதுக்கு, உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கேப் விடலாம். ஸோ அதேமாதிரி வாயை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிடணும். அதேமாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக அப்ளை பண்ணி 1 by 1 அந்த ஸ்கின் மேலே மேக் ஷூர் தட் நீங்கள் வந்து கையை வந்து உடனே அலம்பிடணும் முடித்தோடனே. ஸோ அப்போது மெதுவாக 1 by 1 எடுத்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த கிளாத்தை வந்து பியூபி மேலே அப்ளை பண்ண கிளாத்தை வந்து மேலே அழகாக பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணோடனே உங்களுக்கு அழகான ஒரு ஃபார்மேஷன் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா லெஸ் தேன் ஒரு 6 to 8 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு பண்ணுறதுக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒயிட்டாக பேஸில் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு. ஸோ இதுக்கான நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் த வீடியோ வந்து அப்கமிங் பார்ட் 2ல் பார்க்கலாம். பட் இதில் ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது குழந்தைங்களுக்கோ அவங்களெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து நான் பண்ணி முடிச்சுட்டு ஸ்லோவாக கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 மினிட்ஸ் செட் ஆகிற வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஸ்கின் இரிட்டேஷன் இருந்ததுனாக்க ஐ வுட் சஜஸ்ட் தட் do not do this. சில பேர் ஸ்கின் அலர்ஜிலாம் இருக்கலாம். அப்போது அவங்களுக்கு வந்து இது மாதிரி அந்த மாஸ்க் வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹர்ட்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் பார்த்துட்டு உங்களால் முடிஞ்சதுன்னா இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து பண்ணுங்கள். ஸோ உங்களால் முடியலன்னா பண்ண வேண்டாம். ஸோ இந்த மாதிரியான மாஸ்க் வந்து பண்ணி முடித்தோடனே ஒரு 3 to 4 மினிட்ஸ் பிரேக் விட்டிங்கன்னா அது அழகாக ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ரை ஆகிடும். ஸோ ட்ரை ஆனோடனே பார்த்திங்கன்னா பொறுமையாக அந்த மாஸ்க்கை வந்து நம்ம 2 கையால் புஷ் பண்ணி அழகாக எடுத்துடலாம். எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அழகான ஒரு ஷேப் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி மாஸ்க் பண்ணி முடித்தோடனே நம்ம வந்து நம்மளுக்கு இன்னும் மேலே டிசைன்ஸ் எல்லாம் பண்ணலாம். இது பார்ட் 1 ஆஃப் தி ஃபேஸ் மாஸ்க் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹோப் யூ லைக் திஸ். இந்த மாதிரியான மாஸ்க் உங்களுக்கும் வேணும்னா சொல்லுங்கள், நான் பண்ணித்தரேன். இதுக்கான பார்ட் 2 வந்து அப்கமிங் வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இப்போ பாருங்கள், நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து டைம் வந்து கொடுத்துருக்கேன் எடுக்கிறதுக்காக. ஸோ நான் இப்போ வந்து ஒரு 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் ஆனோடனே நான் அழகாக வந்து பொறுமையாக இந்த மாஸ்க்கை வந்து எடுத்துடுவேன். ஸோ இது வந்து மாஸ்க் வந்து பார்த்திங்கனாக்க நான் சொன்ன மாதிரி முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முகத்தில் வேசலினோ ஆயிலோ அது மாதிரியான ஐட்டம்ஸ் வந்து தடவிட்டு தென் யூ ஹாவ் டு ட்ரை. ஸ்கின் அலர்ஜி இருக்கிறவங்க இது கண்டிப்பாக இது பண்ண வேண்டாம். ஒன்ஸ் யூ ஹாவ் கம்ப்ளீட்டட் இந்த மாஸ்க் வந்து அழகாக எடுத்துகிட்டு உங்களோட ஷேப்புக்கு அழகாக வந்துடும். அந்த மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஷேப்புக்கு வந்தோடனே அழகாக எடுத்து ஒரு 10 மினிட்ஸ் to 15 மினிட்ஸ் வந்து அதை தொடாதீங்க. ஃபுல்லாக ட்ரை ஆன முடித்தோடனே என்ன பண்ணுங்கனாக்க அதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா சாண்ட் பேப்பர் எடுத்து ரப் பண்ணணும். ரப் பண்ணிங்கன்னா அழகாக இது பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் மாஸ்க் வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். ஹோப் யூ லைக் திஸ் ஃபேஸ் மாஸ்க். இதுக்கான பார்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. அப்கமிங் ஃபேஸ் மாஸ்க் வீடியோ இன்னும் நிறையா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் இது மாதிரியான ஃபேஸ் மாஸ்க்கு வந்து உங்களோட ஃபேஸ் வச்சு பண்ணணுன்னா ப்ளீஸ் டு ரீச் அவுட் டு மீ. என்னோடய கான்டாக்ட் நம்பர் வந்து இந்த கமெண்ட்ஸில் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ.